குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேர்லேயே குன்று இருக்கிற குன்றத்தூர் முருகர் கோயில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குன்றத்தூர் முருகர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. M10 படத்தில் வர காமெடி சீன் கூட இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலோட படிக்கட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். அந்த பாறையில் வெட்டி வெட்டி தான் வந்து படிக்கட்டுகளை செஞ்சுருப்பாங்க. ரொம்ப கம்மியான படிக்கட்டுகள் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஏறுற மாதிரி இருக்குங்க. இந்த குன்றத்தூர் மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஏறி முடிச்சிடலாம். அவ்வளோ சின்ன மலை தாங்க இந்த மலை. வேண்டுதலுக்காக ஒரு படிக்கட்டுலையும் சூடம் ஏற்றி மலை ஃபுல்லாக வந்து ஏற்றிக்கிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்போ வந்து நைட் டைமில் பார்க்குறப்போ அது எல்லாமே ஒரு லைட்டிங் மாதிரி ரொம்ப அற்புதமாகவே தெரியுங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி மலையே வந்து ஒரு மயில் போல உருவமாக காட்சி அளிக்கிறதாங்க. முருகரோட வாகனமான மயில் அவரோட சாபத்தால் மலையாகி போனதா புராண கதைகள் இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அசுரர்கள் தேவர்களை பழிவாங்கிற எண்ணத்துல முருகரோட வாகனமான மயில் கிட்ட வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்புறாங்க. பிரம்மதேவரோட அன்னப்பறவையையும் திருமாலோட கருடனையும் வந்து நாங்கள் தான் வந்து மயிலோட வேகமாக பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அப்படின்ற ஒரு பொய்யான தகவல் வந்து சொல்கிறாங்க. அந்த அசுரர்களோட சூழ்ச்சி தெரியாமல் மயில் வந்து கோபம் கொண்டு அன்னப்பறவையையும் கருடனையும் விழுங்கிச்சாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் திருமாலும் பிரம்மதேவரும் வந்து முருகர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. முருகர் உடனே அன்னத்தையும் கருடத்தையும் மீட்டு தராருங்க. அதுக்கு அடுத்ததா மயிலோட கர்ப்பத்தை அடக்கிறதுக்காக மலையா மாறணும் அப்படின்ட்டு சாபத்தை கொடுக்குறாங்க. தன்னோட தவறுக்கு வருந்தி அந்த மயில் வந்து குன்றக்குடிக்கு வந்து மலையா மாறிடுச்சு அப்படின்ட்டு புராண கதைகள் இருக்குதுங்க. தன்னோட தவறை வருந்தின அந்த மயில் முருகரை வேண்டி தவம் புரியுது. அந்த தவத்தினால வந்து முருகர் வந்து இந்த மலையிலே வந்து காட்சி கொடுக்குறாங்க. இதுதாங்க குன்றக்குடி முருகர் கோயிலுக்கான வரலாறு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுமே இருக்குது. அந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.